ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 15/9/2025 21 செப்டம்பர் வரைக்குமான இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பொதுவான பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் இல்லாத வாரமாக கண்டிப்பாக இருக்கும். சூரியன் இந்த வாரத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். சூரியன் எப்போதெல்லாம் 3, 6, 10, 11 வருகிறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடன் இல்லாத, கடனை பற்றின கவலை, ஒரு மாதத்திற்காவது கடனை சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஹெல்த் இஷ்யூஸ் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சந்திராஷ்டம அமைப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக கிடையாது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம், புரட்டாசி மாதம் முழுவதுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்னம்பிக்கை உணர்வுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் எதையும் சமாளிச்சிடலாம் என்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம், அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய நிலைமை. ராசிநாதன் குருவின் பார்வையிலிருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் எதையும் ஒரு மாதிரியாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை கொண்ட நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சந்திரனுடைய இயக்கங்களை நான் பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம். இந்த 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, இளைஞர்களுக்கு ஒரு காதல் மாதிரியான அமைப்பு. 7ல் போய் இப்போ குரு பார்வையில் ராசிநாதன் இருக்கிறார். இப்போ தான் காதல் வரப்போது, வாழ்க்கை துணை யார் என்பதை இப்போ தான் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைய பருவத்தினருக்கு உண்டு. திங்கள், செவ்வாய்க்கிழமை நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். புதன், வியாழக்கிழமைகளில் ஏதாவது சுகம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வாரம் முழுவதும் எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்க அப்படியே 2, 3, 4ஆம் இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். சந்திராஷ்டமம் இந்த வாரம் கண்டிப்பாக கிடையாது. பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. பலன்கள்லாம் ஒரு நிதானமாக நடக்கும். எடுத்த எடுப்பிலேயே வாரத்தின் முதல் நாள்னு சொல்லப்படக்கூடிய திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் வலுவாகவே இருக்கிறார். 8ஆம் இடம்லாம் ரொம்ப வலுவாக இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்ல கடந்த காலத்தில் கொஞ்சம் பணத்தை லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய, திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த வாரம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், காவல்துறைன்னு சொல்லப்படக்கூடிய இராணுவம், காவல்துறை போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஒரு 1.5 மாசத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் நிச்சயமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல போய் அப்படியே புதன் உச்சமாக 4ஆம் அதிபதியாகிய சூரியனோடு இருக்கிறார். மிகப்பெரிய சிறப்புகள் இப்போது காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுவேன். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கலைத்திறமையை மேலோங்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் அப்படியே செயல்படுதுங்க. எதை தொட்டாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்காக அப்படியே கோடி கோடியா பணம் கொட்டிவிடும், லட்ச லட்சமா பணம் கொட்டிவிடலாம் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப பெரிய அளவுல பின்னடைவுகள் எதுவும் இல்லாம எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றியாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்ற கலக்கங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். 4ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருப்பதனால வாகன யோகம், வீடு சார்ந்த யோகம், பெண்களால் இதுவரைக்குமே கொஞ்சம் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் என ரிஷபத்தினருக்கு சந்திராசிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. ராசியிலேயே குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் ஒரு 10-15 நாட்களுக்கு டாப் டக்கரா இருக்குங்க. 4ஆம் இடத்துல போய் சூரியனும் புதனும் வலுவாக இருக்கிறார்கள். நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு திட்டம், நல்ல திட்டம், நல்ல சிந்தனைகள் மனசுல வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரம் பூராவும் சீரான ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளுமே
கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திரன் தேய்பிரையாக அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து சுபத்தன்மைகளில் தான் அவர் வருகிறார். ஆக திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நினைச்சது நடக்கும், குடும்பத்தில் நல்லது இருக்கும், நல்ல பேர் இருக்கும், ஆஃபீஸில் கூட இவரை மாதிரி இருக்கார், இவங்க பாத்தியா நல்லா செய்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியில் என்னென்னலாம் நடந்து உங்களை பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லை. சந்திராஷ்டமம் இல்லாத வாரம். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்பு, எதிர்காலத்தை பற்றி சீராக சிந்திக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் உறவுகள், காதல் போன்ற உறவுகள், திருமணம் போன்ற உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, தொழில் போட்டி, தொழில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியாக ஒரு விதத்தில் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ள சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் பாவகம் அதனுடைய பாவகாதிபதியால் வலுத்திருப்பதால் அண்ணன் அக்கால் போன்றவர்கள் மூத்தவர்களால் சங்கடங்களை அனுபவித்தவங்க. ஒரு பாசக்காரங்களா இருப்பீங்க மிதன ராசிக்காரங்க. அக்கா வாழ்க்கை நல்லா இல்லை, அண்ணன் வாழ்க்கை நல்லா இல்லை, அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, இந்த மாதிரியான அண்ணன் அக்கால் உறவுகள் அவர்களுடைய வசதிகளை போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த மனத்துன்பத்தில் இருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் சாதகமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு இயல்பான யோக வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம் அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திரன் 12ல் மறைஞ்சாலும் குருவோட பார்வையில் குருவோட இணைவில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். தனாதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்து ஒரு அட்டகாசமான மாற்றங்கள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தோட அஷ்டமச்சனி ஒரு அளவுக்கு முடியுது. அஷ்டமச்சனி ஏற்கனவே முடிந்து விட்டாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டகுறை தொட்டகுறை மலை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதை போல சில சங்கடங்கள் மனக்கலக்கங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த வாரத்திலிருந்தே அப்படியே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதே தெரிய வந்துருதுங்க. ஆக கடகராசிக்காரர்களுக்கு முழுக்க துன்பங்கள் விலகக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமையுங்க. ராசிநாதன் சந்திரனை பார்த்தீங்கன்னா 12, 1, 2ன்னு இருக்கிறார். இந்த வாரம் சந்திராஷ்டமம்லாம் கிடையாதுங்க. ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது செலவுகள் இருக்கும். செலவுனா கூட அதுக்கு வருமானம் கொஞ்சம் வந்துடும். சிலருக்கு மட்டும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். கடன் வாங்கினாலும் பெரிய அளவில் சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது. கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமையில அருமையான அமைப்புங்க. அப்படியே ராசியிலேயே போய் வலுத்து ஆட்சியாகி உட்காரக்கூடிய ஒரு நினைப்புல எண்ணங்கள் சீராக இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசுக்குள்ள வரக்கூடிய ஐடியாக்கள் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சு அதை எதிர்காலத்தை உபயோகப்படுத்திக்கணும்ட்டு எதிர்காலம் பற்றிய சிந்தனையிலேயே கண்டிப்பாக இருப்பீர்கள். 10ஆம் அதிபதியாகிய ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் ஜீவனத்தை பார்ப்பது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இல்லாதவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வலுத்திருக்கிறாங்களா, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நண்பர்கள் உதவுவார்கள், கூட்டு தொழில் கை கொடுக்கும், புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதுவரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் ஜெயிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வாழ்க்கையில் நன்றாக முன்னேறுவதற்கான தொடர் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அற்புத வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.